அன்பிற்கினிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மெக்கானிக்கல் கல்வியல் ஊடகத்தின் அபிமானிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இதனால் வரை ப்ராசஸ் ஆட்டோமேஷன் என்ற பிராக்டிக்கல் வகுப்பிற்கான காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து வழங்கி வந்தோம். அதற்காக மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் அபிமானிகளும் நல்ல ஆதரவை கொடுத்து வந்தீர்கள். அதே போன்று இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ பாடப்பிரிவில் 4ஆம் பருவத்தில் வர இருக்கின்ற ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் பவர் என்ற பாடத்திற்கான தியரி கருத்தியல் வகுப்புகளை காணொலி தொகுப்பு மூலமாக வழங்க இருக்கின்றோம். ஒவ்வொரு காணொலி தொகுப்பும் எண்களிடப்பட்டு இதன் பிறகு வெளியிட உள்ளோம். அதனால் இதற்கு முன்றைய வீடியோக்களுக்கு எந்த அளவு ஆதரவுகளை தெரிவித்து வந்தீர்களோ அதே போன்று இனி வர இருக்கின்ற காணொலிகளுக்கும் ஆதரவு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் முதல்ல சப்ஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் என்ன, ஃப்ளூயிட் பவர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப்எம்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எம் சப்ஜெக்ட் வந்து தியரி பேப்பரா இல்லை ப்ராப்ளமேட்டிக்கான எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். அதாவது இதில் முதல் 3 யூனிட்ல ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்த 2 யூனிட்ல ஃபுல்லாகவே தியரி தான். அதனால பாதி தியரி பாதி ப்ராப்ளம் தான் வரும் இந்த யூனிட்ல. இதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 யூனிட் பூரா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். 3 யூனிட்ல வரல எல்லாமே மெக்கானிக்ஸ்னு வரும். அடுத்த 4வது யூனிட் 5வது யூனிட் இந்த 2 யூனிட்டையும் சேர்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் பவர். புரியுதுங்களா? அது இதில் முதல்ல என்ன சப்ஜெக்டோட டெஃபினேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் சப்ஜெக்டை நம்ம ஃபுல்லாக படிக்க முடியும். ஃப்ளூயிட் அப்படின்னாலே பாய்மம்னு அர்த்தம். தமிழில் பாய்மம், அதாவது பாய்ந்து ஓடக்கூடிய எல்லா பொருட்களும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், அது ஒரு ஃப்ளூயிட் தான். அதே போல் ஆயில், அது ஒரு ஃப்ளூயிட். பெட்ரோல், டீசல் எல்லாமே ஃப்ளூயிட் தான். கேஸும் ஃப்ளூயிட் தான். அதாவது நம்ம ஒரு பொருளை கீழே ஊற்றும் பொழுது அது பாய்ஞ்சு ஓடுறது, அது வலிந்து ஓடுறது, இந்த மாதிரி தன்மை உள்ள எல்லாமே ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதில் ஃப்ளூயிட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, மெக்கானிக்ஸுங்கிறது ஒரு சயின்ஸ். அதாவது ஃபோர்ஸு, ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி இது எல்லாமே படிக்கிறது தான் இந்த மெக்கானிக்ஸ். இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளூயிடை வந்து வழியை விடுறீங்க, அதாவது கீழே ஊற்றுறீங்க, அது ஓடுது. அப்போ ஓடும் பொழுது அது உராய்வு ஏற்படும். அப்போ உராய்வு எடுக்கும் பொழுது எல்லா ஃப்ளூயிட்ஸுமே ஒரே மாதிரி ஓடுறது இல்லை. ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது தண்ணியை ஊற்றுனீங்கன்னா வேகமாக ஓடும். அதே நீங்கள் ஆயிலை ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ வேகமாக ஓடாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் விஸ்காசிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது வித்தியாசமாக இருக்கும். அதனால ஓடுற அந்த தன்மை மாறும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்ம படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். அதாவது எவ்வளோ விஸ்காசிட்டி இருக்கு, அது எவ்வளோ ப்ரெஷரில் போகுது, வாட்டரை ஊற்றுறோம்னா எவ்வளோ ப்ரெஷரில் போகும், ஆயிலை வந்து நம்ம ஓட விட்டோம்னா அது எவ்வளோ ப்ரெஷரில் போகும், இதோட வெலாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னாலே நம்ம வந்து ஃபோர்ஸ் அந்த இடத்துல வந்துடும், ப்ரெஷர் வரும், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, மாஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அதனால தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு வச்சுருக்காங்க. இது வந்து முதல் 3 யூனிட்ல நம்ம படிக்க போகிறோம். முதல் 3 யூனிட்ல இந்த மெக்கானிக்ஸ் வரும். அடுத்த 4வது யூனிட் 5வது யூனிட்ல ஃப்ளூயிட் பவர் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஃப்ளூயிட் பவர்னா இந்த 4வது யூனிட் 5வது யூனிட் இந்த யூனிட்ல ஃப்ளூயிட் பவர் பற்றி படிக்க போகிறோம். அதில் 4வது யூனிட்ல ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம். ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிஸ்டம் வந்து ஆயில வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே பார்த்துப்போம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்ய வைக்கணும்னா அதுக்கு வந்து சிலிண்டர் பிஸ்டன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பொக்லைன் பார்த்துருப்பீங்க, அதாவது புல்டோசர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான டிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோன்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் தான் டிக்கர். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு கை மாதிரி ஒரு ஆம்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு கை இருக்கும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு லிவரை ஆப்ரேட் பண்ணும் பொழுது கீழே போய் தோண்டுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிஸ்டன் வச்சுருப்பாங்க. அதாவது ஹைட்ராலிக் பிஸ்டன். அந்த பிஸ்டனுக்குள்ளார ஆயில் இருக்கும். அந்த ஆயில் தான் அந்த சிஸ்டத்தையே வேலை செய்ய வைக்குது. அப்போ ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த லாரி எல்லாம் பார்த்துருப்பீங்க, டம்பர் லாரின்னு ஒரு லாரி இருக்கும். அதில் வந்து பின்னாடி மணல் ஏற்றிட்டு வருவாங்க. மணல், ஜல்லி இதெல்லாம் ஏற்றிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு பின்னாடி உள்ள அந்த போர்ஷன் மட்டும் அப்படியே தூக்கி பின்னாடி உள்ள மண் எல்லாத்தையும் கொட்டுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சிலிண்டரை வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அப்படியே பின்னாடி உள்ள அந்த மணல் அந்த போர்ஷன் அப்படியே தூக்கி கீழே கொட்டும்.
சரிங்களா. இது வந்து டிராக்டர்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் ஹைட்ராலிக் சிஸ்டம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதாவது மனிதர்களுடைய ஆற்றல் அதிகமாக தேவைப்படும் பொழுது அங்கே மனிதர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல மனிதர்களோட உதவி இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சு பிடிக்க முடியும். அதுக்கான சிஸ்டம் தான் ஹைட்ராலிக் சிஸ்டம். அதே மாதிரி 5வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் சிஸ்டம். இதில் வந்து பீன்னு முன்னாடி போட்டிருப்பாங்க. இந்த பி வந்து சைலண்ட்டு. நியூமேட்டிக் சிஸ்டம்னு தான் இதை படிக்கணும். சரிங்களா. நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு படிக்கணும். இப்போ இதில் உள்ள எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். அதாவது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகளாக இருக்கும். அப்போ இங்கிலீஷ் வார்த்தைகளாக இருக்கும் பொழுது நம்ம புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி பார்த்தா தான் நமக்கு வந்து மைண்டில் ஏறும். அதனால நீங்கள் புதுசாக இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பார்க்கணும், படித்து பார்க்கணும். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் என்னிடத்திலே கேட்கலாம். நான் அதுக்கான கிளியரிஃபிகேஷன் அடுத்த தடவையும் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா என்னோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் நான் எப்போ வேணாலும் கொடுப்பேன் உங்களுக்கு. புரியுங்களா. இந்த 5வது யூனிட் எதுக்குன்னா நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது பேர். அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம். அது வந்து ஆயிலை வச்சு ஒரு வேலையை ஆட்டோமேட்டிக்காக செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம். ஆனால் ஏர் இருக்கு பாருங்க, காற்று. இந்த காற்றை வச்சு ஒரு வேலையை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் நியூமேட்டிக் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க. அதில் வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே திறக்கும், தானாகவே க்ளோஸ் ஆகிக்கும். இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நியூமேட்டிக் சிஸ்டம், இந்த டெக்னாலஜி தான். இது என்ன செய்வாங்க, டிரைவர் பக்கத்திலே ஒரு லிவர் வச்சுருப்பாங்க கையில். அந்த லிவர் ஆப்ரேட் பண்ணும்பொழுது டோர் ஓப்பன் ஆகும். மறுபடியும் அந்த லிவர் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிடும். இது என்னென்னா ஏரை வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அதாவது காற்றுங்கிறது நிறைய நமக்கு கிடைக்குது. வளிமண்டலத்தில் சுற்றி நிறைய இருக்கிறதுனால அந்த காற்றையே நம்ம பயன்படுத்தி அதை கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு தேவையான வேலைகளுக்கு அதை பயன்படுத்திக்கும். இது எல்லாமே பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம், ஒரு டெக்னாலஜியில் தான் இந்த ரெண்டுமே வேலை செய்யுது. இப்போ அந்தந்த யூனிட் நம்ம வரும் பொழுது இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக படிக்கலாம். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் ஒருத்தர் ரிவிஷன் பண்ணிக்குவோம். இது ஃபர்ஸ்ட் யூனிட். இதில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஃப்ளூயிட் ப்ரெஷர் இது படிக்க போகிறோம். முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குணங்கள், தன்மைகள்னு சொல்லுவாங்க. குணங்கள் அதாவது எப்படின்னா ஒரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடியை வந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதே மாதிரி இப்போ தண்ணியை கீழே ஊற்றினீங்கன்னா அது ஓடும். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதாவது குணங்கள், தன்மைகள் இருக்கும். இப்போ மனிதர்கள்னா மனிதர்களுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல, மனித தன்மைன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி இந்த ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்களுக்குரிய தன்மைகள், பாய்மங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும், அது எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத படிக்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். சரிங்களா. அதே மாதிரி ஃப்ளூயிட் ப்ரெஷர் இது முதல் யூனிட்லேயே வந்துடுது. ஃப்ளூயிட் ப்ரெஷருங்கிறது அதாவது ப்ரெஷர்னா அழுத்தம்னு தமிழில் சொல்லுவாங்க. ப்ரெஷர் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே நகராது. அதாவது ஃபோர்ஸ் இல்லாமல் நகராது. அதே ஃப்ளூயிட்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் இல்லாமல் நகராது. புரியுதுங்களா. அப்போ இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் நகர்த்த முடியாது, ஒரு வேலையை செய்ய வைக்க முடியாது. அப்போ அதில் இந்த இடத்துல ஃப்ளூயிட் ப்ரெஷருங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாமே முதல் யூனிட்ல வருது. இந்த யூனிட்ல முக்கால்வாசி நம்ம எதை படிப்போம்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், அதாவது ஃப்ளூயிட் ஓடிக்கிட்டு இருக்கிற ஃப்ளூயிட் இல்லாமல் அதாவது ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த ஃப்ளூயிட்ஸோட தன்மையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இதே நீங்கள் 2வது யூனிட் வந்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் படிப்பீங்க. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னா ஃப்ளூயிட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஓடும் பொழுது அதோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த யூனிட்ல படித்து தெரிஞ்சுக்கலாம். 3வது யூனிட்டுக்கு வந்தீங்கன்னா பம்பு, ஹைட்ராலிக் பம்பு. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டர்போ மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஹைட்ராலிக் டர்பைன், அடுத்த சென்ட்ரிஃபிகல் பம்ப், அடுத்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இந்த 2 பம்புமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லாருமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹைட்ராலிக் டர்பைன்ஸுங்கிறது இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து மின் நிலையங்கள் இருக்கு பாருங்க, மின்சாரம் தயாரிக்கிறாங்க, அந்த இடத்துல தான் இந்த டர்பைன்ஸுங்கிறத யூஸ் பண்றாங்க. ஹைட்ராலிக் டர்பைன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து டேம்லேருந்து சேர்த்து வச்சிருக்கிற நீரை வச்சு மின்சாரம் தயாரிக்க முடியும். அதுக்கான ஒரு டிவைஸ், ஒரு கருவி தான் டர்பைன். இது நீரை வச்சு நம்ம ஒரு வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த ஹைட்ராலிக் டர்பைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற தண்ணியை மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பம்பு தேவைப்படும். அதுக்கு வந்து 2-3 வகையான பம்ப் இருக்கு. இதில் ஒரு டைப் ஆஃப் பம்ப் தான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பம்பை நம்ம விரிவாக அந்த யூனிட் வரும்போது படிப்போம். அடுத்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ். ரெசிப்ரோகேட்டிங் பம்புங்கிறது அதாவது அதில் ஒரு பிஸ்டன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அது பின்னாடி போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வரும் பொழுது ரொம்ப அதிகமான உயரங்களுக்கு கூட தண்ணியை நம்ம எடுத்து போய் கொடுக்க முடியும்.
சரிங்களா. அதுக்காக தான் இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இது வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம். ஆயிலை வச்சு ஒரு சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணி மனிதர்கள் உதவி இல்லாமல் ஒரு வேலையை சேவிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் யூஸ் ஆகுது. இது வந்து நிமேட்டிக் சிஸ்டம். காற்றை வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்ய வைக்கணும்னா அதுக்கு இந்த சிஸ்டம் பயன்படுது. இதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, இதில் அதிகப்படியான வேலை செய்யலாம். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ரொம்ப ஹெவியான லோடு இந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம லோடை வந்து மூவ் பண்ண முடியும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்ய வைக்க முடியும். அதனால தான் இந்த டிக்கர் எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அந்த தோன்றாங்க பாருங்க, டிக்கர்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி புல்டோசர்னு ஒன்று சொல்லுவாங்க, பொக்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹெவியான ஒர்க்குக்கு லோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த நிமேட்டிக் சிஸ்டம்லாம் சின்னதாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இந்த நிமேட்டிக் சிஸ்டம். ஏன்னா காத்துங்கிறதுனால அது உடனே உடனே மூவ் ஆகும். ஃபாஸ்ட் மூவிங் எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லோவாக மூவ் ஆகணும், ஆனால் எனக்கு ஹெவியான வேலை செய்யணும் அப்படின்னா அது ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம 5 யூனிட்டை பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு யூனிட்ல உள்ளதையும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் எந்த விதத்துலையும் உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.